உட்காந்து எல்லாம் நிற்கிறான்ல. அப்போ என்னது வத்தரக்கவும் ஃபி ظுலுமாத்தின் லா யுப்சிரூன் என்ன இருக்கு ஃபஹும் லா யர்ஜிஊனா அவுக்க ஸையிபின் அல்லது முனாஃபிக்குகளுடைய உதாரணம் மழை உடையவர்களைப் போலவா இருக்கும். மழையைப் போல என்றால் என்ன இருக்கு அஸ்ஹாபில் மத்தர், அதான் ரவினாலே உடையன் தான் அர்த்தம். அஸ்ஹாபு அதுவும் உடையன் தான் அர்த்தம். ரவிங்கிறது அஸ்மாவு சித்தால் கட்டுப்பட்டது தானே. இதற்கு என்ன ரவி அசாப்லாம் கிடையாது. ரவி செய்யிபு அதாவது அசாபு செய்யிப் மழை உடையவர்களைப் போல. கடுமையான மழை பெய்யுது, கடுமையாக என்ன செய்யுது மழை பெய்யுது, இடி மின்னெல்லாம் அடிக்குது. அந்த மழையில் மாட்டிக்கிட்டவனுவ மாறிக்கணுவ ரைட்டா. ஃபீஹி ظுலுமாத்துன் அந்த மழையிலே இருள்களும் இடியும் பர்குன் மின்னலும் இருக்கின்றதே. அத்தகைய மழை உடையவர்களைப் போல, யார் மீது மழை பொழியப்படுகிறதோ அப்படிப்பட்டவர்களைப் போல. ரெண்டாவது உதாரணம் சொல்கிறான், விளங்குதப்பா. ஃபீஹி அந்த மழையிலே இருக்கிறது. செய்யிபுங்கிறத ஃபீஹிங்கிறது செய்யிபை பார்த்து மீட்டுறது. ஃபீஹிங்கிறது என்ன செய்கிறது, ஏன்னா செய்யிபுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது, நேற்றே ஓதிட்டோம். செய்யிபுனா மழைன்னு சொல்லலாம், மேகம்னு சொல்லலாம். விளங்குதா. அப்போ மழையை பார்த்து ஃபீஹியை மீட்டினோம்னா இதற்கு கேட்டேன், செய்யிபை பார்த்து மீட்டினா மழைன்னு அர்த்தம் வைக்கணும். அதே செய்யிபுக்கு சஹாபுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மேகம், அந்த மேகத்திலே இருள்களும் இடியும் மின்னலும் இருக்கிறதே அத்தகைய மேகம் உடையவர்களை போலன்னு அர்த்தம் வைக்கலாம். சரி, இப்போ மேகம்னா பிரச்சனை வராது, ஏன்னா மேகத்தில் தான் இடி மின்னல்லாம் இருக்குது, மழையில் கிடையாது. மழையில் கிடையாத மேகத்தில் தானே இருக்குது. என்னம்னா எப்பா மழை அது மேலேருந்து இறங்கும்போது அந்த மேகத்தை டச் பண்ணிக்கிட்டு தான் வரும். விளங்குதான் கேட்டேன். ஆகவே மழையில் இருக்குதுன்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது. விளங்குச்சா. மேகத்தில் இருக்குன்னு அப்படிலாம் தயவில் செய்ய வேண்டிய தேவையில்லை. ரைட்டா. பாரு, அதான் சொல்கிறாங்க. இன் உரியதபி செய்யிபு என்பதை கொண்டு அல் மத்தரு மழை நாடப்பட்டால் அந்த மழையிலே இருள்களும் இடியும் மின்னலும் இருக்குமே அத்தகைய மழை உடையவர்களைப் போல. எழுதனப்பா. இன் உரியதபி செய்யிபு அல் மத்தர் செய்யிபு என்பதை கொண்டு மழையை நாடப்பட்டால் அந்த மழையிலே இருள்களும் இடிசத்தமும் மின்னலும் இருக்குமே அப்படிப்பட்ட மழை உடையவர்களைப் போல. அப்போ துல்மாத்துகு அந்த மழையின் இருள்கள் துல்மத்து தகாசுஃபிஹி பாது திருத்திங்கப்பா. எப்படி இருக்குப்பா அது? ஹே தான் அது. ஏய் துல்மத்து தகாசுஃபிஹி, துல்மத்து தகாசுஃபிஹி திருத்து. துல்மாத்துகு விளங்குதா. துலுமாத்துகு அதனுடைய இருள்கள் என்ன இருக்கு, துல்மத்து தகாசுஃபிஹி அந்த மலையினுடைய கெட்டியான இருள்களாக இருக்கும், இறுக்கமான இருள்களாக இருக்கும். ஏன் அந்த மழை அப்படி இருட்டாக இருக்குது? இந்த தாபியில் கத்தர் மழை துளி தொடர்ந்து வருவதினால் அந்த மழையினுடைய அடர்த்தியின் இருளாக இருக்கும். இதில் கடுமையாக மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோ, ஒத்துக்கிட்டு ஊற்றிச்சின்னு வச்சுக்கோ, அங்கே இருட்டு இருக்க தானே செய்யும். விளங்குச்சப்பா. துல்மாத்துகு அந்த மழையினுடைய இருள்கள் என்பது துல்மத்து தகாசுஃபிஹி அந்த மழை அடர்த்தியாக இருக்கின்ற இருளாக இருக்கும். வித்த தாபுஇல் கத்தர் மழை துளி தொடர்ந்து வருவதினால், மழை துளி தொடர்ந்து வருவதினால் அந்த மழை அடர்த்தியின் இருளாக இருக்கும்.
ரைட்டுப்பா. ஒதுல்மத்து ஹமாமிகி, அந்த மலையினுடைய மேகத்தின் இருளாக இருக்கும். ஒதுல்மத்தி ஹமாமிகின்னு என்ன பார்த்தான்? ஆமாம், ஒதுல்மத்து ஹமாமிகி, அந்த மழையினுடைய மேகத்தின் இருளாக இருக்கும். மா துல்மத்தி லைலி, இரவியினுடைய இருளுடனே. மா துல்மத்தி லைலின்னு என்ன பார்த்தான்? ஆமாம், மா துல்மத்தி லைலி, இரவினுடைய இருளுடனே அந்த மேகத்தின் இருளாக இருக்கும். விளங்குச்சான்னு கேட்டேன். இப்படி பல வகையான இருள் இருக்குது. மழை கடுமையாக அடர்த்தியாக இருக்குது, அடுத்து தொடர்ந்து வருது மேகத்துடைய இருள். அந்த இருளும் வந்து எப்படி இருக்கு? இரவில் இருக்குது. அந்த இருள் ராகுல பேசுது பெய்யுதுன்னு அர்த்தம். அந்த மழை இரவுல பேய்கின்ற மழை. இதுதான் கடுமையான இருள்கள். குரு மாத்துன்னு பன்மையாக போடுறான். அதான் அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்கிறாங்க. மழையில் இடி கிடையாத, மேகத்தில இடி சத்தமெல்லாம் வரும். ஆனால் ஜாயிலுகு, அந்த மழையை மக்கானில் ராய்தி, விளங்குதப்பா? ஜாயிலுகு, அந்த மழையை மக்கானில் ராய்தி, இடிக்கு இடமாகவும் வல் பர்கி, மின்னலின் இடமாகவும் ஆக்கியிருப்பது அன்னகுமா, அந்த இடியும் மின்னலும் அயலாகுவனுடைய மேல் பகுதியிலேயும் முன்னகதிரிகி, அந்த மழை இறங்குகின்ற இடத்திலும் இருப்பது நல்லா இருக்கும். எங்கே இருக்கே? மழை மேகத்திலிருந்து தானே இறங்குதே. மழை எங்கேருந்து இருக்குதே? ஆமாம். அப்போ விளக்குதுப்பா, மழை மேலே இருக்குது, மேகம் கீழே இருக்குது. அன்னகுமா, அந்த ரெண்டும் அயலாகு, விளங்குதப்பா, அதனுடைய மேல் பகுதியிலேயும் முன்ஹதிரிகி, அது இறங்குகின்ற இடத்திலேயும் இருப்பது நல்லா இருக்கும். முத்தலப்பி செய்னி பாதே, திருத்திங்கப்பா. முத்தலப்பி செய்னி பிகி, அந்த மழையை கொண்டு அந்த ரெண்டுமோ சேர்ந்து இருக்கின்ற நிலைமையிலே, மழையை கொண்டு ரெண்டும் இல்லை. முத்தலப்பி செய்னி தாதே, முத்தலப்பி செய்யினா குழப்பி விடுறதுல அர்த்தம். முத்தலப்பி செய்னி திருத்திக்கா, அதை வெட்டிட்டுங்கண்ணா போட்டுங்கள முத்தலப்பி செய்னின்னு. இருக்கு தொல்லற. முத்தலப்பி செய்னி, முல்தபி செய்னி வராது. இல்லை இழுத்த பசன் என்ன குழம்பிடுச்சுன்னு அர்த்தம். ஏய், யாரும் திருத்தாட, நீ திருத்து. என்ன சொல்றது விளங்குதானே? இல்லை இழுத்த பசன என்ன அர்த்தம்? குழம்பி போயிடுச்சுன்னு அர்த்தம். விளங்குறேன். தலப்பசனா தான் என்ன செஞ்சு இணைஞ்சிச்சின்னு அர்த்தம். முத்தலப்பி செய்னி, மழையை கொண்டு இணைந்திருக்கின்ற நிலைமையிலே, அதனுடைய மேல் பகுதியிலேயும் மழை இறங்குகின்ற இடத்திலேயும் அது இருப்பதினாலாக இருக்கும். அதுவே தான் மேகத்தில், மழையிலிருந்து வர்ற மேகத்தில் இருள்கள், மழையில் இருள்கள் இருக்கிறது, இடி இருக்கிறது, மின்னல் இருக்குன்னு வருது. ரைட்டா? இன் உரியதபிகி, அந்த செய்யுபு என்பதை கொண்டு சஹாபு, மேகம் நாடப்பட்ட பிரச்சனையே வராது. இப்பெல்லாம் தயவில் செய்ய வேண்டிய தேவையில்லை. அந்த இடியும் மின்னலும் எங்கே தான் இருக்குது? மேகத்தில் தானே இருக்கு. இன் உரியதபி, அந்த செய்யுபு என்பதை கொண்டு சஹாபு, மேகம் நாடப்பட்டால் துலுமாத்துகு, அந்த மேகத்தினுடைய இருள்கள் என்பது சுயமத்துகு, கடுமையான கருப்பு மேகமாக இருக்கும். சுயமத்துகுன்னு என்ன அர்த்தம்? ஆமாம். துல்மாத்துகு, அந்த மேகத்தினுடைய இருள் என்பது சுயமத்துகு, கருப்பு மேகமாக இருக்கும். தத்துபீக்குகு, அந்த மேகம் ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கடுக்காக இருப்பதாக இருக்கும். ஒன்றுக்கு மேல் ஒன்று. துல்மத்தி லைலி, இரவினுடைய இருளுடனே, இரவினுடைய இருளுடனே அந்த மேகம் அடுக்கடுக்காக இருப்பதாக இருக்கும், கருமேகமாக இருக்கும். அதுதாங்க பல இருள்கள் என்ன செய்யப்படும் சொல்லப்படுது. ரைட்டப்பா? சரி, அடுத்து ஒரு செய்தி சொல்கிறாங்களா? எனக்கு முக்கியமான செய்திடா. இதெல்லாம் மண்டையோடு பார்க்கணுமில்ல. ஏய், மண்டையை வச்சு பார்த்தா தமிழ் இதெல்லாம் விளங்கும். இப்போ இங்கே ஃபீஹி துலுமாத்துன்னா நம்ம டக்குன்னு ஃபீஹி ஹபர் முகத்தம், துலுமாத்து முத்தா முகர்னா பிரச்சனையே இல்லாமல் போயிடும். அப்படி தானே தறிக்க அர்த்தம் வைப்போம். ஃபீஹி, அந்த மலையிலே இருக்கிறது அல்லது மேகத்திலே இருக்கிறது, துலுமாத்துன், இருள்களும் இடியும் மின்னலும் இருக்கிறதுனா ஃபீஹி ஹபர் முகத்தம், துலுமாத்துனா முத்தா மகர். இது பெரிய ஒரு தறிக்கை விட தெரியும் எல்லாத்துக்கும். ஹபர் முகத்தம் முத்தா மகர். துல்மாத்துனுங்கிறது வந்து என்ன இருக்குது? நக்கீராவாக இருக்க, அது எப்படியும் முத்தா வந்துச்சுன்னா நீ கேட்கக்கூடாது. ஏன்? இங்கே வந்து அது ஜாரு மஜ்ரூர் ஹபராக வந்திருக்கு. விளங்குதான்னு கேட்டேன். அது கடுமையான மழை நோய் காமிக்க வந்துச்சுன்னா, கடுமையான இருள், விளங்குதப்பா ஆனு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லிச்சுன்னா நக்கீரா முத்தா வந்துடும் ஓதிருக்கிறோம். ஓதிருக்கமா? நவ்வ காமிக்க வந்துச்சுன்னா வரலாம் நக்கீரா முத்ததா. ஜாரு மஜ்ரூர் ஹபராக வந்திருக்கு. அது முன்னால் தெளிட்டோம்னா அழகாக முத்ததா வாங்கிக்கலாம், பிரச்சனை வராது. இதில் இந்த தறிக்கு கொடுத்துட்டு போயிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா,
கபர் முகத்தம் முத்தாமங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஃபீகியை வந்து லர்ஃபு அதை ஆமியிலாக்கி என்ன செய்கிறது, இருத்திபாவோ ஃபாயிலாக்கிறது. இருத்திபாக்கி என்ன செய்கிறது, ஃபேலுடைய அமலை அமல் செய்யுமில்லப்பா. ஃபீகினா ஃபீகினுடைய முத்தல்லுக்கு, ஃபீயினுடைய அது வந்து என்னது தான், ஃபீயினுடைய முத்தல்லுக்கு எது, ஃபீயினுடைய முத்தல்லுக்கு எதுப்பா, ஃபீகி அந்த மலையிலே இருக்கிறது, அந்த மலையிலே இருக்கிறது, துலுமாத்துன் இருள்கள் இருக்கிறது. அந்த மலையிலே செய்யுங்கிறது வசுவு தானே, விளைஞர்கள் என்ன அதனுடைய முத்தல்லுக்களை கொண்டு வைக்கிறது, அதனுடைய முத்தல்லுக்கினுடைய வாயில் அவள் அறுப்புன்னு சொல்லிடுவாங்க. வசு வேலுடைய அமலா அமல் செய்யும் இல்லை. ஆறு இஸ்திக்பாலுடைய அர்த்தத்தை தாங்கி 6இல் 1 ஊண்டுதல் பிடித்து வரணுங்குவாங்க. முத்துதா மீது உண்டு பிடித்த ஹபரா வர்றது, மௌசூபின் மீது உண்டு சிவத்தா வரணும், மௌசூல் மீது உண்டு சிலையா வரணும், இஸ்திவாமின் மீது முஸ்தவம்பியா வரணும், நஃபியின் மீது உண்டுதல் மன்பியா வரணும், மௌசூல் மீது உண்டுதல் பிடித்து சிலையா வரணும். இங்கே மௌசூபின் மீது உண்டுதல் பிடித்து சிபத்தா வந்திருக்கு. அந்த மலை எப்படிப்பட்ட மலை, ஃபீஹி அந்த மலையிலே இருக்கிறது, துலுமாத்துன் என்ன இருக்கே, பல வகையான இருள்கள் இருக்கிறதே, இடிசத்தம் இருக்கிறதே, மின்னல் இருக்கிறதே, விளங்குதப்பா. அப்படிப்பட்ட மலை உடையவர்கள். அப்போ ஃபீஹிங்கிறதுக்கு ஜாரு மஜ்ரூர் வந்து என்னவாயிரும், ஆமீல். அதுக்கு துலுமாத்துங்கிறது ஃபாயில். ரைட்டா, வஸ்ஃபு மௌசுபின்னு ஊண்டுதல் பிடித்து வந்தால் ஃபேலுடைய அமலாக அமல் செஞ்சிடும். ரைட்டா, சிலவங்க சொல்கிறாங்க அப்படி ஊண்டுதல் பிடிக்காட்டாலும் அமல் செய்யுங்கிறாங்க. ஊண்டுதல் பிடிக்காட்டாலும் என்ன செய்யும், அதில் இஃப்திலாஃப் இருக்குது. மனிதர் கேட்டேன், ஊண்டுதல் பிடிச்சி வந்தால் தான் அமல் செய்யும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒத்துக்கிடுவாங்க. அதை ஊண்டுதல் பிடிச்சி வந்தால் அமல் செய்யும் ஆனால் அதில் பிரச்சனை வராது. எதில் பிரச்சனை வரும், ஊண்டாட்டாலும் அமல் செய்யணும்னு சிலவங்க சொல்கிறாங்க. லருப்பு அதெல்லாம் ஊண்டிலாம் வரணும்னு தேவையில்லைங்க, அதெல்லாம் அது பேருடைய அமலாக அமல் செய்யும் அப்படின்னு சொன்னால் அது இஃப்திலாஃப் இருக்குது. ஊண்டுனா அமல் செய்யும்னா அவங்களும் அதை ஒத்துக்கிடுவாங்க. ஊண்டுனா அமல் செய்யும், ஊண்டாட்டாலும் அமல் செய்யுங்கிறாங்க. அப்போ அதில் ஒத்து தானே போகிறாங்க. ரைட்டப்பா, அதுதாங்க சொல்கிறாங்க. கபர் முக்கத்தம் முத்தா மக்களுங்க எல்லாரும் தெரிஞ்ச தெரிக்கிப்பா. ஃபீயே ஆமல் ஆக்கிடலாம். எனக்கு ஊண்டுதல் பிடிச்சி வந்திருக்கு. ஃபீங்கிறது மௌசூபின் மீது செய்யிபின் மீது என்ன செஞ்சுருக்கு, ஊண்டுதல் பிடிச்சி வந்திருக்கு. அவைய ஃபீக்கே ராதுங்கிறது ஃபாயிலு, துல்மத்துங்கிறது ஃபாயிலு, ராது பர்கலால் கொண்டு அத்து வைக்கிறோங்கிறாங்க. ரைட்டா, புரிஞ்சானே? அதைத்தாங்க சொல்கிறாங்க. வருத்தி பாவுகு அந்த துலுமாத் என்பது ரஃப பெற்று இருப்பது. வருத்தி பாவுஹா துலுமாத் என்பது அருஃபி, ஃபீகி என்ற அருஃபை கொண்டா இருக்கும். ஃபீனா ஃபீ கிடையாது, அதனுடைய முத்தல்லுக்கு தான். என்ன விளங்குதா? வர்த்தி பாவுகா அந்த துலுமாத் என்பது ரஃபு பெற்றிருப்பது அருஃபி, ஃபீகி என்ற அருஃபை கொண்டா இருக்கும். விபாகன் எவ பற்றி சொல்லுறாராம். விபாகன்னா எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. முத்தல்லுக்க எனக்கு ஜாரு மஜ்ரூர் வந்து ஊண்டுதல் பிடிச்சி வந்துருச்சுன்னா, பஸ்ஸுக்கு ஊண்டுதல் பிடிச்சி வந்தா அது பேருடைய அமலா அமல் செய்யுங்கிறது எல்லாரும் ஒத்து போகிறாங்க. கேட்டப்பா, நடைய வச்சு பாருங்க. வர்த்திஃபாவுகா துலுமாத் என்பது ரஃபு பெற்றிருப்பது அருஃபியில் அருஃபி கொண்டா இருக்கும். விஃபாக்கன் ஏகபித்த சொல்லி என்பாராம். அது ஊண்டுதல் பிடிச்சி வந்திருக்கு. இந்த இடத்துல ஃபீகி என்ற மௌசூஃபின் மீது ஊண்டுதல் பிடிச்சி என்ன செஞ்சிருக்கேன், வந்திருக்காவே ஃபீகி பேருடைய அமலா அமல் செஞ்சிடும். ரைட்டா, ஹபரில் அது சிபத்து லி அன்னஹு இந்த போட்டாங்க பத்தியா, லி அன்னஹு இந்த லர்ஃபு முஅத்தமிது மௌசூஃபின் செய்யிப் என்ற மௌசூஃபின் மீது என்ன செஞ்சிருக்க, ஊண்டுதல் பிடித்திருக்கிறது என்ற காரணத்தினால் யோபித்த சொல்லின் பிரகாரம் லர்ஃபை கொண்டாரு. அப்போ லர்ஃபுக்கு ஃபாயில், ஃபீக்கு எது ஃபாயில்னு சொல்லிடலாம். ஏடுப்பா, கபர் முக்கத்தை முத்தாமகர்னா யாரும் பிரச்சனையே பண்ண மாட்டாங்க. இதுதான் அறிவார்ந்த தரிக்கீவு. அடுத்து இல்லை பாடுறாரே, இல்லை பாடங்களை படிங்கடா, படிக்காமல் இருந்த மறந்துல போயிடும். ராதி என்பது சவுத்துன்னு ஒரு சத்தம். இஸ்மாவு மீன சஹாபி மேகத்திலிருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு சத்தமாக இருக்கும். மேகத்திலிருந்து வருதி இடி சத்தமெல்லாம் மேகத்திலிருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு சத்தமாக இருக்கும். ஒரு மஷூரி சரியான சொல்லு அன்ன சபை. ஏன் மேகம் சத்தம் போடுது, மேகத்தில் ஏங்க சத்தம் வருது? இப்பா ஒரு மஷூரி சரியான சொல்லு, பிரபல்யமான சொல்லு அன்ன சபபு. அந்த சத்தத்துக்கு காரணம் இலுத்திராபு அஜிராமி சஹாப், மேகத்தினுடைய தூள்கள் அதை ஆடுவதனால இருக்கும்.
ஜிஸ்முன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் பெஞ்சு ஜிஸ்மு, ஒன்றை பார்த்து ஜிஸ்முங்கிறான், இது ஜிஸ்மு. உலகத்தில் உள்ள வஸ்துக்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஜிஸ்முங்குவாங்க உருவத்துக்கு. மேகத்தில் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் ஜிருமுங்குவாங்க, துகள்கள். அதுவும் உருவம் தான், ஜிஸ்மு தான், ஆனால் அது துகள்கள். அதுக்கு ஜிருமுங்குவாங்களாம். அதுக்கு என்ன சொல்லுவாங்களாம்? ஜிருமு. ஒல் மஷூர் சரியான சொல்லு அன்ன சபபகு, இந்த சத்தத்துக்கு காரணம் இலுத்தி ராபு அஜராமி சஹாப், மேகத்தினுடைய துகள்கள் ஆடுவதாக இருக்கும். வஸ்தி காக்குவா, அந்த மேகத்தினுடைய துகள்கள் மோதுவதாக இருக்கும். இதா அதத்துகர் ரீஹு, காற்று வீசும்போது, காற்று அடிக்கும் போது அதனுடைய துகள்களெல்லாம் என்ன செய்யும்? மோதுமா. உன்னோடு ஒன்று என்ன செய்யுது? மோதுது. மோதும் போது சத்தம் வருது. மேகத்தை விளங்குதப்பா, அந்த துகள்கள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யுது? மோதுது. அந்த மேகத்தினுடைய துகள்கள் என்ன செய்யுது? ஆடுது. அதனால தான் எது வருதான்? சவுண்டு வருது, எடி சத்தம். மோதல்கள் ஏதோ ஒன்னோடு ஒன்று மோதனை என்ன சத்தம் தான் வரும். ஒன்னோடு ஒன்று மோதனை என்ன செய்யும்? அஜிராமுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது என்ன செய்யும்? சத்தம் வருமா வராதா? பஸ்ஸும் மோதினோட டமால்னு ஒரு சத்தம் வருது இல்லை? சேரை கொண்டு போய் செவத்தில் டமார்னு அடிக்கும்போது என்ன செய்யுது? சத்தம் வருது இல்லை? அதே மாதிரி அங்கே அந்த துகள்கள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யுது? இந்த ஜிருமுகள் மோதுது. அதனால இங்கே சத்தம் வருது. அல்லாஹ் அக்பர். இப்படி விஞ்ஞானமெல்லாம் பேசுகிறாங்க பத்தியடா. குர்ஆன் எல்லாத்தையுமே பேசுது. சரி, இந்த ராதி எங்க இருந்துங்க எடுக்கப்பட்டுச்சு? மீனல் இருத்தியாதி. எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு? இருத்தியாதி. இருத்தியால சுலாசி மஸ்ஜித் வீல இருந்து எடுப்பாங்க. எதுல இருந்து எடுப்பாங்க? ராதில இருந்து இருத்தியாதி வந்துச்சுன்னா ரைட்டு, ஓகே. ஆனா இருத்தியாதி என்ற சுலாசி மஸ்ஜித் வீல இருந்து ராது வந்துச்சுங்கிறாங்க. எதுல இருந்து வந்துச்சான்? இது ஹாசில் மஸ்தருங்குவாங்க. இது பிரபலியமாக இருந்தால் அப்படி சொல்லுவாங்க. விளங்குதப்பா? எகித்ததா எகித்ததி எகித்திதான்ங்கிறது நம்மளை மஸ்தது. ஆனால் ஹுதன்னு நம்ம சொல்கிறோம். ஹுதாவில் ஹாசில் மஸ்தர். என்னது? எகித்ததா எகித்ததி எகித்திதான்ங்கிறது மஸ்தர்பா. ஆனால் ஹுதன்லில் முத்தகீன்ல சொல்கிறோம். ஹுதன்கிறது என்ன இருக்குது? மஸ்தரில் அது ஹாசில் மஸ்தர். விளங்குறேன் என்னது? அப்போ இருத்தாத இருத்த இது இருத்தி ஆகுது. இருத்தாத இருத்த இது இருத்தி ஆகுது. ஆனால் ஒரிஜினல் மஸ்தர் எதுதான்? ராது தான். ஆனால் இது பிரபல்யம் ஆகிட்டதுனால எது போய் சொல்கிறாங்க? ராதுலேருந்து வந்துச்சுங்கிறாங்க. இருத்தாத இருத்த இது இருத்தி ஆகுதுன்னு சொல்கிற. ஈத்ததா எழுத்ததி ஈத்திதான் சொல்கிற. இது பிரபல்யம் ஆயிடுச்சு. எது பிரபல்யம் ஆயிடுச்சு? இருத்தியாதுங்கிறது பிரபல்யம் ஆயிடுச்சு. இருத்திதாங்கிறது பிரபல்யம் ஆயிடுச்சு. அதுதான் ஹுதாங்கிறோம். சர்வ செய்யும்போது என்ன சொல்லுவா? இத்ததா ஏத்தி ஈத்திதான் சொல்லுவா. அப்போ அது ஈர்த்தியாது என்ற சுலாசி மசீது வீல் வந்ததாக இருக்கும். மசீது வீலாம் வரல, அது பிரபல்யமாக இருக்கிறதுனால அதுலேருந்து வந்திருக்கேங்கிறாங்க. இதில் புரியுதுடா? இதில் புரிஞ்சான்னு கேட்டேன். சுலாசி முஜர்ரதுல இருந்தால் மஸ்தர் வரும், மசீது வீல இருந்தால் வரும். அப்போ இது பிரபல்யம் ஆயிடுச்சு. அப்படி அதை சொல்கிறாங்க. வல் பல்க், பல்க் என்பது மா இயல் மாமின சஹாபி, மேகத்திலிருந்து மின்னக்கூடியதாக இருக்கும். ஏன்னா காற்றுல காற்று அடிச்சிச்சுன்னா, இதான் அதத்துக ரீஹு, காற்று அந்த ஜிருமுகளில் போய் அடிச்சிச்சுன்னா அது ஒன்றுக்கு ஒன்று மோதுவதாக இருக்கும். மோதுவதனால் ஏற்படக்கூடிய சத்தம். சரி. பர்க்னா மா எல்மோமின சஹாபி, மேகத்தில் மின்னக்கூடியதாக இருக்கும். இது எதிலிருந்து வந்துச்சு? நீ பரக்க ஷெய்யு பரியக்கன், பரக்க ஷெய்யு பரியக்கன்லேருந்து வந்துச்சு. எதுலேருந்து வந்துச்சு? வக்கீலாகுமா, இந்த ராதுங்கிறதும் பரக்குங்கிறதும் ரெண்டுமே மஸ்தர் தான். ரெண்டு என்னது? வக்கீலாகுமா மஸ்தரும், ரெண்டுமே மஸ்தர். இதில் அசல், அசலில் மஸ்தர் இடிங்கிறோம், மின்னல்ங்கிறோம். இடி சத்தம், மின்னலின் இளங்கல், பிரகாசம், பிரகாசிக்கிறது என்ன அர்த்தம்? மஸ்தர். விளங்குதப்பா? அது மஸ்தராக இருக்கிறதுனால தான் லம் யுஜ்மா திருத்தி நிறைய திருத்த வேண்டியது இருக்காதா?
லம் யுஜ்மா அதை பன்மையாக்கப்படவில்லை. திருச்சிருக்கா? இல்லை துலுமாத்துங்கிறது வந்து பன்மையாக்கியிருக்கோம். ரயதுங்கிறதையும் பரக்குங்கிறதையும் என்ன செய்யல? பன்மையாக்கிற மஸ்தர். அல் மஸ்தர் லாய் சொன்னா வலா யுஜ்மா வலோ யுன்னஸ், அதையெல்லாம் பன்மையாக்க மாட்டாங்க. லம் யுஜ்மா ஆபா திருத்திருக்கா? திருத்தல. வக்கீலாவுமா மஸ்தருன் பில் அசல் வலிதாலிக்கு அது மஸ்தராக இருப்பதனால்தான் லம் யுஜ்மா அது ரெண்டும் என்ன செய்யப்படலை? பன்மையாக்கப்படவில்லை. இல்லை புரியுதா? மஸ்தரை பன்மையாக்க மாட்டாங்க. சரிப்பா. ஃபீஹி அந்த மலையில் இருக்கிறது துலுமாத்துன் பல வகையான இருள்களும் ஒரு அழுதுன் இடியும் மின்னலும் இருக்கிறதே அத்தகைய மலை உடையவர்களைப் போல அந்த முனாஃபிகளுக்கு உதாரணம். எஜி அலூன அசாபியாகும். எப்படிப்பட்ட மலை? எஜி அலூன அசாபியாகும் தன்னுடைய விரல்களின் நுனிகளை ஆக்குகிறார்கள். ஆதானியும் காதுகளிலே ஆக்குகிறார்களே அத்தகைய மலை உடையவர்களைப் போல. இல்லை கடுமையான மழைலாம் இடி மின்னல் அடிச்சு கொளுத்துது. உயிர் தாங்க முடியாமல் பயந்துக்கிட்டு என்ன செய்யறான்? விரலையே விட்டுட்டாங்கிறான். விரலையே விட முடியும் காதுக்குள்ள? அனாமில் தான். ஆனால் பயத்தில் விரலையே உள்ள தள்ளிட்டாங்கிறான். பயந்தாங்கொழி போயிடுவோம். இங்கே நம்மளை தெரிஞ்சுக்கிடுவாங்களோ முனாஃபிக்குன்னு? புரிஞ்சுடுவாங்களோ? அவனோட பற்றி வேத வசனங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் புரிஞ்சுக்கிடுவாங்களோன்னு இன்னும் பயந்துக்கிட்டே கிடக்கான். பயந்தே சாவுவான். காதிர் பயப்பட மாட்டான். ஏன்? அவன் நான் தான் நம்ப மாட்டேன்ட்டானே. முஸ்லீம்கள் நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் கள்ள பேருவ மட்டும்தான் பயப்படுவான். யார் பயப்படுவா? கள்ள பேருவ தான். இவன் தான் கள்ளன். ரைட்டு தானேப்பா? ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம அசாபு என்ன இருக்குது மத்தர் தான் சொல்லணும். அப்போ தான் லமீரை மீட்ட முடியும். ஃபி ஆதானின் போது நம்மளே ஏற்கனவே அதுதான் சொல்கிறாங்க. அல் லமீரு இந்த ஃபி ஆதானியில் உள்ள லமீரு யசாபி செய்யிபி மழை உடையவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும். எங்கே மீளுதே? அசாபை பார்த்து மீட்டணுங்கிறாங்க. ஏட்டப்பா அல் லமீருல் யசாபி செய்யப் மழை உடையவர்களை பார்த்து அசாபை பார்த்து மீட்டணும். நபில் செய்யிப்னு சொன்னோம்லப்பா, அங்கே மீட்டுங்கிறாங்க. ஒவ்வே இல்லாத பார்த்து மீட்டலாமல? அதெல்லாம் மீட்டலாம். இருக்கக்கூடியதை பார்த்தல லமீர் மீடும். அங்கே மானாவலினர் தான் வைக்கிறம மழை உடையவர்கள்னு. அதுவே அது கூறப்படாட்டாலும் சரி தான், அதை பார்த்து என்ன செஞ்சுக்கலாம்? மீட்டலாங்கிறாங்க. பாரு வகுவே அந்த அசாபி என்பது இன் உதிவ அது விடப்பட்டிருந்தா வே இன் உதிவ வாவிருக்கா போடுங்களா? வகுவே அந்த அசாபி என்பது இன் உதிவை விடப்பட்டிருந்தாலும் சேதான். இன் உதிவ லெபுதுகு அதனுடைய லெபுது விடப்பட்டிருந்தாலும் சேதான். போக்கப்பட்டிருக்குன்னு சொல்லாத, விடுபட்டிருக்குன்னு சொல்லு. வையின் உதிவ லெபுதுகு அசாபி என்ற லெபுது விடப்பட்டிருந்தாலும் சரிதான். ஒகீம செய்யிபு செய்யிபு என்பது மகாமகு அதனுடைய இடத்தில் நிப்பாட்டப்பட்டிருந்தாலும் சரிதான். லாக்கின் மயனாகு அந்த அசாபி என்ற மயனா பாக்கின் இருக்கத்தான் செய்கிறது. அவைய மீட்டலாம். நம்ம தான் மழை உடையவர்கள்னு அர்த்தம் வச்சுட்டோமே. அது விடுபட்டிருந்தாலும் என்ன செய்யறான்? மழை உடையவர்கள் தானே அர்த்தம் வைக்கிறான். அதுவே அர்த்தம் வைக்கிறதுனால அதை பார்த்து என்ன செஞ்சுக்கலாம்? மீட்டிக்கலாம். எடுத்தனப்பா சில சமயம் முலாஃபி போக்கி முலாஃபி இலகிய முலாஃபினுடைய இடத்தில் நிப்பாட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் கட்டுப்பட்டு இதெல்லாம் ரைட்டா? செய்யிப்பை பிடிச்சி முலாஃபுடைய இடத்துல வச்சாச்சு. அசாப் அப்போ அர்த்தம் இருக்கு தானே செய்யுது. லாக்கின் மானாவு பாக்கின் அதுக்கு மானா இருக்கு தான் செய்யுது. அதே இப்போ எஜூசு கூடும் ஐயோ அவ்வள அலைகி அந்த அசாபின் பக்கம் லமீரை மீட்டப்படுவது கூடும். அவ்வளு எஜூஸ் ஐயோ அவ்வள அலைகி அந்த அசாபின் மீது அசாபின் பக்கம் லமீரை மீட்டப்படுவது கூடும். கமா அவ்வள ஹஸ்ஸானி என்ற கவிஞர் மீட்டியிருப்பதை போல ஃபி கௌலிகி அவருடைய சொல்லிலே அவருடைய கவியில் சொல்லி மீட்டுறாரு. இல்லாத ஒன்றை பார்த்து என்ன செய்கிறாரு? மீட்டுறார். பாரு எஸ்கூன் அவர்கள் புகட்டுவார்கள். வரதில் பரீஸ் பரீஸ் என்ற இடத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு வரதில் பரீஸ்ன்னு என்ன பார்த்தான்? ஆமாம், பரீஸ் என்ற இடத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் போட்டுவார்கள். விளங்குதப்பா? பருதா புருதா மா புருதா புருதா என்ற நீரை போட்டுவார்கள். அந்த புருதா என்ற நீர் கலக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே பி ரஹீகி சல்சல் சல்சல் என்ற நீரை கொண்டு சல்சல் என்ற சல்சல்னா தொண்டைக்குழியில் லேசாக இறங்கிடுமா? தொண்டைக்குழியில்
ஆமாம், லேசாக இறங்கக்கூடிய நீரை கொண்டு கலக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே புருதா என்ற நீரை பரீஸ் என்ற இடத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு போட்டுவார்கள். இதை இப்போ நம்மெல்லாம் என்ன செய்வோம், ஷம்சுல்தாஸை பார்க்க வரும்போது திருநெல்வேலியிலேருந்து யாரும் வந்தாங்களா அஜித்மல் அந்த இந்த தண்ணியை கொண்டு வருவாங்க, இந்த தாமிரபரணி தண்ணி இருக்குல்லப்பா. ஏய், அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் ரியாலஜி நாளில் ஓய்வு கொடுத்தாங்களாம் ஷம்சுல்தாஸ். அங்கே திருநெல்வேலி தண்ணி நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு, தாமிரபரணி தண்ணி. அந்த தண்ணியை கொண்டு வருவாங்க எங்கேருந்தே, திருநெல்வேலியிலேருந்து. கொண்டு வந்து கொடுத்தா பிரியமாக குடிப்பாங்களாம் அந்த தண்ணியை. திருநெல்வேலி தண்ணி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இங்கே உள்ள தண்ணி ஹார்டாக இருக்கும், அங்கே உள்ள தண்ணி அது மிருதுவாக இருக்குமா. ஏன்னா அது மலையில் அடித்து வருது, தாமரத்தில் அடித்து வருது தாமிரபரணி. அந்த தண்ணியை குடித்தா குளித்தா உடம்புலாம் நல்லாயிரும். திருநெல்வேலி மாவட்டத்தில் மீதமாக அந்த உடம்பு சரியில்லைன்னா வெந்நீர் வச்சுலாம் குளிக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, அந்த தாமிரபரணி தண்ணியில் போய் குளிச்சுட்டு வருவாங்க. அதில் குளித்தாலே தலைவலி சீக்கெல்லாம் போயிடும். விழுந்துடா, ஒரு டாக்டருக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஏங்க நீங்கள் இந்த திருநெல்வேலியில் கல்லடைக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே போய் தண்ணீரில் ஆற்றுல போய் குளிங்க, தாமிரபரணி. அந்த நீர் சுத்தமாக இருக்கும். ஏன்னா பாவனாசம் மணிப்புத்தாறு கலந்து தான் அந்த தண்ணீர் வருது. ஆனால் முதல் கல்லடை குடிச்சு அந்த அம்பாசமுத்திரம் கிட்டத்தட்ட வருது. அது அங்கே சுத்தமாக இருக்கும். உங்கள் மேலே பிள்ளைங்கலாம் வரும்போது அழுக்கு தண்ணி எல்லோரும் குளிச்சுட்டு விடுறது. ஆனாலும் பரவாயில்ல, தண்ணி அழுக்காலும் ஆகாது, அது ஆறாக இருக்கிறதுனால. ஆனாலும் அங்கே பியூர் தண்ணி. அவர் சொன்னாரா, எனக்கு ஊரே கல்லடை குடிச்சு தாங்கன்னாரா. போ பாய், அங்கே போய் இருந்து குளி, உனக்கு சீக்கெல்லாம் சரியாக போயிடும் நானா. அப்போ தாமிரபரணி அது மாதிரி யாரும் விருந்தாளிகள் வந்தாங்கன்னா ஜம்சம் தண்ணி கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம், அது உயர்ந்த தண்ணீர். மாவை ஜம்சம். ஆட்சிகளெல்லாம் போய் சந்திக்க போனால் என்ன கொடுக்குறாங்க, சில வீட்டுக்கு நோம்பு திறக்க போனோம்னா எது கொண்டு வைப்பாங்க, ஜம்சம் தண்ணி வைப்பாங்க. பிள்ளைக்கு பேர் வைக்கும்போது எந்த தண்ணியை கொண்டு வைக்கிறது, ஒரு வீட்டுக்கு பேர் வைக்க போனோம், ஜம்சம் தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது உயர்ந்த தண்ணியில். அது மாதிரி புருதான்னு அங்கே ஒரு தண்ணி இருந்துச்சான் இந்த பரீஸுங்கிற ஊரில். அது வர்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அது எதை என்ன இருக்குது, மாவை ரஹீக்கை கொண்டு அந்த சல்சல் என்ற நீரை கொண்டு கலக்கப்பட்ட, தொண்டைக்குழியில் லேசாக இருக்கிற தண்ணீரை கொண்டு கலக்கப்பட்ட மாவு புருதாவை போட்டுவாங்க. இது விளங்குது இல்லை? இங்கே பாரு, புருதான் தான் இருக்குது, மாவு புருதான்னு இல்லை. அப்போ சொல்லு, எஸ்கூன் அவர்கள் போட்டுவார்கள். வரதில் பரீஸ் என்ற இடத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு போட்டுவார்கள். அலையும் அந்த வரக்கூடிய மக்களுக்கு போட்டுவாங்க. புருதா என்ற நீரை போட்டுவார்கள். யூசுஃபக்கு அதுவுமோ கலக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலேயே யூசுஃபக்கு அதில் ஹுவேன் லமீர் இருக்குல்ல, அது எங்கே பார்த்து மீளுது, புருதாவை பார்த்து மீளுது. விளங்குதா? யூசுஃபக்கு பி ரஹீக்கில் சல்சல் என்ற நீரை கொண்டு அந்த புருதா கலக்கப்பட்ட நிலைமையிலே அந்த பரீஸ் என்ற இடத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு புருதாவை போட்டுவார்கள். ஐசு தக்கர லமீரை இங்கே ஆண்பாலாக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே யூசுஃபக்குன்னு தானே இருக்கு, துசுஃபக்குன்னு வரல. விளங்குதா? புருதான்னா துசுஃபக்குன்னு வரணும். இல்லை விளங்குதா? மாவை பார்த்து மீளுறதுனால எப்படி வந்திருக்குங்க, யூசுஃபக்குன்னு வருது, ஹுவேங்க பார்த்து மீளுது. அப்போ போக்கப்பட்ட ஒரு வார்த்தை இதில் விழுது. அதை பார்த்து லமீரை மீட்டலாமான மீட்டு கவிஞர்களாக மீட்டியிருக்காங்க இல்லையா? அண்ணல் மானா அங்கே அர்த்தம் என்ன, புருதான்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க, ஒரு ஜும்பலத்து. சரி, முடிஞ்சு போச்சா? இப்போ எப்பா எஜியலூன அசாபியும் ஆதானியும் இருக்க காதுகளிலே விரல்களை ஆக்குகிறார்கள்ங்கிறது எப்படியும் ஆக்கலாமா, இஸ்தீனாபாவும் ஆக்கலாமா, எப்படி ஆக்கலாம்? சரி, கடுமையான மழையில் மாட்டிக்கிட்டாங்களே, அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு? எஜியலூன அசாபியும் ஆதானியும் என சவாய்க்கு இடி சத்தங்களின் காரணத்தினால் காதுகளிலே அவர்கள் விரல்களை ஆக்குகிறார்கள் அன்னு அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்ட மாதிரி இருக்கு. சிவத்தாவும் கொடுக்கலாம்பா. மலை உடையவர்கள் எப்படிப்பட்ட மலை உடையவர்கள்? எஜியாலூனா அசாபியகும் வியாதானியும் காதுகளிலே விரல்களை ஆக்குகிற மலை உடையவர்கள் அனு சிவத்தாவும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இஸ்தீனாபாவும் என்ன செய்யலாமா? ஜும்லத்து இந்த ஜும்லா எஜியாலூனா அசாபியும் என்ற ஜும்லா இஸ்தீனாஃபுன் மேலே வருகின்ற சந்தேகத்தை நீக்கி வைக்கின்ற ஜும்லாவாக இருக்கும். ஏட்டப்பா இப்போ அன்னகு லம்மா விக்கிற மா யு அத்தனு விசித்த தீவல் ஹவுலி கடுமையை கொண்டும் நிலைகளை செய்யக்கூடியதை கொண்டும் உணர்த்தப்பட்டதை கூறப்பட்ட போது கீழே கேட்கப்பட்ட மாதிரி இருக்குது. எப்படி இப்போ கைப்பு ஆளுகும் அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது? மிசிலிதாலிக்
இத்துடனே அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு, கடுமையான இல்லை இருள்களும் இடிசத்தமும் என்ன இருக்குது, மின்னலும் அதில் இருக்கின்ற மலை உடையவர்கள் வந்துச்சுல, அப்போ அவங்க நிலைமை எப்படிங்க இருக்குது, காது உள்ள வரலாக்குறான். கீழே அவன் பதில் சொல்ல மாதிரி இருக்குது. எப்படி சொல்லுப்பா, அவன் கீழே கேட்கப்பட்டதை போல் இருக்கிறது. இப்போ கைபாலம் அவன் நிலைமை எப்படி இருக்கு, மிசிலி தாலிக்கு இந்த நிலை, இந்த உதாரணத்துடனே கடுமையான மடையில் மாட்டிக்கிட்டான். மின்னல் சத்தம் இடிச்சத்தம்லாம் இருக்குது, மின்னல் மின்னுது கொடுங்குற மாதிரி கண்ணை, இடிச்சத்தம் அடிக்குது, கடுமையான சத்தம் கேட்குதுன்னா அவங்க நிலைமை எப்படி இருக்குது, கைபாலுகும் அவனுடைய நிலைமை எப்படி இருக்குது மிசிலி தாலிக்கு இந்த உதாரணத்துடனே உஜிபபிகா. இதை கொண்டு பதிலளிக்கப்பட மாதிரி இருக்கு. காதுகளை விரல்களை காதுகளை கொண்டு நுழைக்கிறான். இப்போ இன்னமா உத்திலிக்கல் அசாபி பாடுறான். இதில் என்னத்தையும் சொல்கிறாங்க, விரல நுழைக்க முடியாதுன்னு அனாமில தான் நுழைக்க முடியும். இப்போ இன்னமா உத்திலிக்கல் அசாபி, இங்கே அசாபி என்பதை சொல்லப்பட்டிருப்பது மோதியல் அனாமில், அனாமிலுடைய இடத்தில் சொல்லப்பட்டிருப்பது இதில் முபாலகத்தி கடப்புக்காக வேண்டியா இருக்கும். விரலையே உள்ள தள்ளிட்டான். மின செவாய்க்கு இடிசத்தத்தின் காரணத்தினால், இடிசத்தங்களின் காரணத்தினால் காதுகளிலே விரல்களை என்ன இருக்குதே, விரல்களை ஆக்குகிறார்கள். முத்த அல்லிக்கும் மின செவாய்க்கு என்பது சம்மந்தமாக கூடியதாக இருக்கும். எஜியாலுனை எதை கொண்டே, எஜியாலுனை கொண்டு சம்மந்தமாக கூடியதாக இருக்கும். எய்மின் அஜலிகா இந்த இடிசத்தங்களின் காரணத்தினால் எஜியாலுனை காதுகளில் கொண்டு விரல வைக்கிறாங்க. ஏறிட்டுடா ஏய் எங்கே கொண்டு தள்ளுக்கு வைக்கணுமா, முத்த அல்லிக்கும் எஜியாலூன் எஜியாலுனை கொண்டு சம்மந்தமாக கூடியதாக இருக்கும். ஏய் மீன் அஜலிகா இந்த இடிசத்தங்களின் காரணத்தினால் எஜியாலுனை அங்கே என்ன செய்யறானுவா, விரல்களின் நுனிகளை காதுகளில் ஆக்குகிறார்கள். கவுலியும் அந்த கவிஞனுடைய சொல்லை போல. விளங்குதா? என்னப்பா வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.